சீமான் அவர்களை அடிக்கடி பேட்டி கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாம் அவர் பேசின ஒரு பேட்டி இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்ப 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன். அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ. பீகார்ல வெளியேறினாலும் 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். இப்ப எங்கள்ல 1.5 கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டனும் ஒன்னா இல்ல. நாங்க 2 கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னா இல்ல. 1.5 கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல. நல்லா கவனிங்க. அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான். இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ். உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்றேன், காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. முழுக்க அவன் இந்திய திணிச்சா எதிர்ப்பான். இந்த தமிழ் பையன் இந்திக்காரனை திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் இமய வர இருந்தா நான் நிலத்தை இழந்து இங்க குறுகியிருக்கேன். தம்பி, வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு. அந்த காய் என்ன ஆறல இங்க இருந்து விரட்டுவான். அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும். வா இரு வேலை செய்ய வாக்க அங்க போய் செலுத்திடு. நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு என்ன சொல்றாங்க, பிற மாநிலங்கள்ல இருந்து இங்க புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்றதற்கான உரிமை எல்லாமே கொடுங்க, ஆனா ஓட்டு போட விடாதீங்க. ஓட்டு அவங்க ஊர்லயே போடட்டும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசியலை பற்றி தெரியாது. அவங்க தேவைக்கான ஒரு அரசியலை தேர்ந்தெடுப்பாங்க. இதில் சொந்த பூர்வக்குடி மக்கள் அவங்களுடைய அரசியல் உரிமை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இப்படி சொல்கிறாரு இல்லையா, இந்த கருத்து முதல்ல எப்படி வெளியே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் ஹரியானா இந்தியா அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கில் இதை ஷேர் பண்ணுறாங்க. அது ஒரு செய்தி ஊடகம் தான், அதனால் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. இதை காங்கிரஸ்காரர் ஒருத்தர் தான் முதல்ல ஷேர் பண்ணுறார். அவர் பேர் பார்த்திங்கன்னா அருண் ஜவஹல். அவர் ஏன் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பிஜேபியுடைய ஓட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால இது காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு கருத்து அப்படிங்கிறதுனால அவர் ஷேர் பண்ணுறாரு. அப்போ இதில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. இந்த கருத்தியலை பார்த்திங்கன்னா சென்னா சோமேஸ்வரா அப்படின்ற ஒருத்தர் பார்த்திங்கன்னா முத கர்நாடகாவில் இருந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் பிஎல்இ கர்நாடகா, எம்எஸ்ஆர்என் கர்நாடகா போன்றவர்கள்லாம் கர்நாடகாவில் இருந்து இந்த சீமான் அவர்களுடைய இந்த அந்த பேட்டியை பார்த்திங்கன்னா அருண் ஜவஹல் ரிப்பீட் பண்ணி ஷேர் பண்ணுறாரு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த கருத்தை நான் ஆதரிக்கிறேன். அவங்களுக்கு உடனே இந்த கருத்தை பார்த்திங்கன்னா மராத்திய மாநிலம் முழுக்க பரவி அவங்க எல்லாருமே சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க.